நாமக்கல்லில் தனியார் மருத்துவமனையில் நடைபெற்ற வண்ணப்பூச்சு பணியின் போது கிரேன் விழுந்ததில் மின்சாரம் பாய்ந்து இருவர் உயிரிழந்துள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஸ்ரீதர் வழங்கிட கேட்கலாம். ஸ்ரீதர் வணக்கம். உயிரிழந்திருக்கக்கூடிய 2 பேரின் விவரங்கள் என்ன? மேலும் யாருக்கேனும் காயம் ஏற்பட்டிருக்கிறதா? அங்கு என்ன பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்டது? களத்தில் காவல்துறையினர் இருக்கிறார்களா? கள நிலவரம் என்ன? நாமக்கல் திருச்சி சாலையில் மருத்துவர் ஸ்ரீதர் என்பவருக்கு சொந்தமான ஸ்ரீ தர்சன் மருத்துவமனை கடந்த 2.5 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. இந்த மருத்துவமனை 4 மாடி கட்டிடம் கொண்டது. இந்த கட்டிடங்களுக்கு பெயிண்ட் அடிக்கும் பணி 15 நாட்களாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் மருத்துவமனையின் 4வது மாடிக்கு இன்று காலை ராட்சத கிரைன் மூலம் பெயிண்ட் அடிப்பதற்காக எருமப்பட்டியைச் சேர்ந்த சுகுமார், ஜோதி, முகேசனன் ஆகிய 3 பேரும் அந்த கிரைனில் உள்ள அந்த தொட்டியில் நின்ற நிலையில் மேலே சென்று கொண்டிருந்தனர். அப்போது கிரேன் நிலை தடுமாறி சரிந்து கீழே விழுந்தது. அப்போது அந்த கீழே சென்ற மின் கம்பி மீது இந்த கிரேன் சரிந்து விழுந்ததில் அந்த தொட்டியில் இருந்த 3 பேர் மீது மின்சாரம் பாய்ந்தது. இதில் தொழிலாளிகள் சுகுமார், ஜோதி ஆகிய இருவருமே சம்பவ இடத்தில் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதனையடுத்து மின்சாரம் நிறுத்தப்பட்டது. பின்னர் காயமடைந்த அந்த தொழிலாளி முகேஷ் கண்ணனை அருகே இருந்தவர்கள் மீட்டு சிகிச்சைக்காக அருகே உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அந்த கிரேனை ஆபரேட் செய்த வந்த அந்த ஓட்டுநர் மைக்கேல் என்பவர் தப்பிவிட்டார். இது தொடர்பாக நாமக்கல் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அவர்கள் அங்கு சோதனையிட்டனர். தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் வெறும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீதர். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.